நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க தளபதி ஃபேன்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஷாக்கான ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்றது வந்துட்டு இருக்குங்க. அது என்னன்றது நான் சொல்கிறேன். இது கன்ஃபார்ம் தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜயோட இந்த டிவோர்ஸ் நியூஸ் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்டர்டே வந்துச்சு. இப்போ வரைக்கும் நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பெயினாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம தளபதி விஜயும் சங்கீதா அண்ணியும் ரொம்ப நல்ல பேர் அப்படின்றது நம்மளாம் ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தோம். இந்த ஒரு செய்தி அப்படின்றது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. நானும் வீடியோ போட்டால் நிறைய கேர்ள்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது நேற்று வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு முழுக்க இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, ஸோ நாளைக்கு பேசிட்டு இருப்பாங்க. இது ஒரு பிளான் தான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படின்றது நம்ம சங்கீதா அண்ணி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு செய்தி அப்படின்றது எஸ்டர்டே தான் வந்துச்சு. அதாவது 27ஆம் தேதி நேற்று மாலை தான் இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது வெளியே இருக்கு. ஆனால் இதில் ஒரு கேவலமான ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் சினிமாவில் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும், பிரபலங்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு காமனாக நடக்கிற விஷயம் தான். ஆனால் என்ன ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்குன்னா, நம்ம சங்கீதா அண்ணி அப்ளை பண்ண அந்த ஒரு டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த ஃபைல் அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க லீக் பண்ணியிருக்காங்க. இது சட்டப்படி அப்படின்றது ஒரு பெரிய தவறான விஷயம் தான். இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக தான் சங்கீதா அண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனுவில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை கூட நான் போடுறேன் பாருங்க. இந்த ஒரு விஷயங்கள் நடந்த பார்த்துக்கு சங்கீதா தான் பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த பெட்டிஷன்லேயே சொல்லியிருந்தாங்க, இது தனிப்பட்ட விஷயம், எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதால இது சமூக வலைதளத்திலோ இல்லை பொது வெளியிலே யாரும் டிஸ்கஸ் பண்ண வேணாம், இந்த விஷயம் அப்படின்றது வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு எச்ச புறம்போக்கு தேவையில்லாம இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது லீக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பிரபலத்துக்கும், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும், எந்த பொதுமக்களும் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றது தளபதி விஜய்க்கு எதிராக நடந்திருக்கு. எங்க பர்சனல் யாரும் தலையிட வேணாம் அப்படின்றது நான் பெட்டிஷன்ல சொல்லியிருக்கேன், ஆதாரமா கொடுத்துருக்கேன். அதையும் ஒருத்தவங்க லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நான் கேஸ் கொடுப்பேன். இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்க மேலே வழக்கு தொடருவேன். ஏன்னா இது மிகப்பெரிய தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சங்கீதா தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அரசியல் நோக்கத்தில் தான் இவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்கள் அப்படின்றது லீக் பண்ண பண்ணியிருக்கேன். யாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.